ஆப்கான் பாகிஸ்தான் மோதல் ஏன்? ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் படையினருக்கு இடையே எல்லையில் நடக்கும் மோதல் குறித்தும் அதன் பின்னணி பற்றியும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள சந்தை ஆகியவற்றில் பாகிஸ்தான் சமீபத்தில் குண்டு வீசியது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்கவில்லை. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பாகிஸ்தான் எல்லை மீது ஆப்கானிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தினர். பக்ரம்சா மாவட்டத்தின் துரந்த் எல்லையில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் அப்போது பாகிஸ்தான் ராணுவத்தின் 3 நிலைகளை ஆப்கானிஸ்தான் படையினர் கைப்பற்றியதாகவும் ஆப்கானிஸ்தானின் ஹெல்மாண்ட் பகுதி செய்தி தொடர்பாளர் மௌலி முகமது காசிம் ரியாஸ் தெரிவித்தார். இது குறித்து ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஹாஜித் கூறுகையில், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் படையினர் இடையே நடைபெற்ற சண்டையில் பாகிஸ்தான் வீரர்கள் 58 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் தரப்பில் 9 வீரர்கள் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர் என்றனர். இதனிடையே இந்திய பயணம் மேற்கொண்ட ஆப்கானிஸ்தான் அமைச்சர் அமீர்கான் முட்டாகி டெல்லியில் அளித்த பேட்டியில், பாகிஸ்தான் எல்லையில் சுமார் 4 மணி நேரம் ஆப்கானிஸ்தான் படைகள் நடத்திய பதிலடி தாக்குதல் மூலம் எங்கள் நோக்கம் நிறைவேறியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள சிலர் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். பாகிஸ்தான் மக்களும் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் ஆப்கானிஸ்தானுடன் அமைதியான உறவை விரும்புகின்றனர். அதை அங்குள்ள சிலர் சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர். கத்தாரும் சவுதி அரேபியாவும் கேட்டுக்கொண்டதால் நாங்கள் தாக்குதலை நிறுத்தினோம். அனைத்து பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும். பாகிஸ்தானுடன் அமைதி முயற்சிகள் தோல்வி அடைந்ததால் எங்களுக்கு வேறு வழிகள் உள்ளன என்று ஆப்கானிஸ்தான் அமைச்சர் அமீர்கான் முட்டாகி எச்சரிக்கை விடுத்தது கவனிக்கத்தக்கது. அதே வேளையில் பாகிஸ்தானில் செயல்படும் தெஹ்ரிக்-இ-தாலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தானில் அடைக்கலம் கொடுப்பதையும் ஆயுத பயிற்சி அளிப்பதையும் தலிபான் அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மட்டும் பாகிஸ்தான் அறிக்கை வெளியிட்டது. மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தெஹ்ரிக்-இ-தாலிபான்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. அதே வேளையில் ஆப்கானிஸ்தான் படையினரின் தாக்குதலுக்கு பின் காந்தஹார் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் ஆப்கானிஸ்தான் மக்கள் 12 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அப்போது ஆப்கானிஸ்தான் படைகள் நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் படையினர் தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 48 மணி நேரத்துக்கு போரை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டாலும் கூட ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடித்து வருகிறது. பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் தெஹ்ரிக்-இ-தாலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தானில் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதுதான் பாகிஸ்தானின் முதன்மை குற்றச்சாட்டு. இந்த பின்னணியில் இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் நடைபெறும் மோதலால் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா பகுதியில் கில்ஜோ என்ற இடத்தில் உள்ள பாதுகாப்பு நிலை மீது தெஹ்ரிக்-இ-தாலிபான்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் 8 பேர் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது.